பகுதி 23. ஒரு வாரம் கடந்து செல்ல பிரதீபா அன்னை வீட்டிலேயே சீராடினாள். தந்தை வீட்டில் இருக்கும் நேரம் அவரது கண்ணில் படாமல் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தவள் அவர் பள்ளிக்கு சென்றதும் தான் வெளியே வருவாள். அன்று விடுமுறை தினம் என்பதால் சங்கர் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருக்க மாதவி முணுமுணுத்துக் கொண்டே கணவரிடம் வந்தார். சத்தம் கேட்டு மனைவியை ஏறிட்டு பார்த்த சங்கர் என்னடி முணுமுணுக்கிற என்று கேட்க, அது இருக்கட்டும், நீங்க ஏன் இன்னைக்கு ஹால்லே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஸ்கூலுக்கு கிளம்பலையா என்று சிடுசிடுத்தார் மாதவி. சங்கர் சிரித்து கொண்டே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸ்கூல் லீவு என்றவர் செய்தித்தாளை புரட்டினார். லீவ்னா இங்க ஹால்லே சட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? எழுந்து போய் வேற வேலை இருந்தா பார்க்க வேண்டியது தானே? மாதவி கணவரை அங்கிருந்து விரட்டிவிட துடியாய் துடித்தார். சங்கர் இல்லை என்றால் தானே மகள் அறையை விட்டு வெளியே வந்து சாப்பிடுவாள். ஏண்டி, சண்டே அதுவுமா ரிலாக்ஸா பேப்பரை படிக்கிறது ஒரு குத்தமா? இப்ப எதுக்கு என்ன விரட்டுன்னு விரட்டுற? சங்கர் எரிச்சலாக கேட்கார். ஆமா, எனக்கு ஆசை பாருங்க, உங்களுக்காச்சும் சண்டே ஆனா லீவ் கிடைக்குது, எனக்கு அப்படியா? சண்டே அன்னைக்குதான் நிமிர முடியாத அளவுக்கு வேலை வரிசை கட்டி நிக்குது என்று சலித்து கொண்ட மாதவி, போங்க வெளியே போய் உங்க வண்டியை தண்ணி ஊத்தி கழுவுங்க, டயர் எல்லாம் ஒரே சேறு சகதியமா இருக்கு என்றவர் முந்தானையை இழுத்து சொருகி கொண்டு சமையலறைக்கு சென்று விட்டார். ஆம்பளைங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா வீட்டு பொம்பளைங்களுக்கு பொறுக்காதே என்று மெல்லிய குரலில் புலம்பிய சங்கர் பேப்பரை மடித்து டீப்பாயில் போட்டுவிட்டு எழுந்து வாசலுக்கு சென்றார். சில நொடிகள் கழித்து மெல்ல வாசல் பக்கம் எட்டி பார்த்த மாதவி கணவர் வண்டி கழுவுவதை உறுதி செய்து கொண்டு மகளின் அறைக்கு சென்றார். அன்னை வந்து சாப்பிட அழைக்க பிரதீபா வர மறுத்தாள். அவர் ஹால்ல இல்ல, வண்டியை கழுவிட்டு இருக்கார், எப்படியும் 1 மணி நேரம் ஆகும், நீ வா, வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு என்றார் மாதவி. சரி என்று கட்டிலிருந்து இறங்கிய பிரதீபா, மாத்திரை எல்லாம் நேத்தே காலிமா என்று சொல்லிக் கொண்டே நடந்தாள். ஏண்டி, இது நேத்தே சொல்ல வேண்டியது தானே? மறந்துட்டேமா. சரி, முதல்ல சாப்பிடு, நான் அப்புறமா கடைக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன் என்று மாதவி மகளுக்கு காலை உணவை பரிமாறினார். பிரதீபா மெதுவாக சாப்பிட்டு முடிக்கும் தருவாயில் அபயசிம்மனின் போலீஸ் ஜீப் மாமியாரின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த சங்கர் அவனை கண்டதும் முகத்தை சுளித்து கொண்டு தன் வேலையை பார்த்தார். அதை கண்ட அபயசிம்மன் வண்டியில் இருந்தபடியே மனைவிக்கு அலைபேசியில் அழைத்தான். பிரதீபா அறையிலேயே அலைபேசியை வைத்து விட்டு வந்ததால் ஹாலில் இருந்தவளுக்கு அதன் சத்தமே காதில் விழவில்லை. முழு ரிங்ஸ் என்றும் அழைப்பு ஏற்கப்படாமல் போக அபயசிம்மன் மீண்டும் முயற்சித்தான். அப்போது கணவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்ப்பதற்காக மாதவி வீட்டு வாசலுக்கு வர அபயசிம்மன் வந்திருப்பதை கண்டு அவசரமாக அவனை நோக்கி ஓடினார். வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க? ஏன் வெளியிலே நிக்கிறீங்க? வீட்டுக்கு வாங்க என படபடத்தார் மாதவி. கட்டாய திருமணம் செய்து தன் மகளை கொடுமை செய்கிறான் என்று தெரிந்த போது அபயசிம்மன் மேல் கோபமாக இருந்த மாதவி இப்போது மற்றவர்களைப் போல் தன் மகளும் கணவனோடு இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வதைக் கண்டு பெரும் நிம்மதி உண்டாயிற்று. ஆகவே முன்பிருந்த கோபம் இப்போது அவருக்கு இல்லை. அபயசிம்மனின் பார்வை ஒரு நொடி சங்கரின் மீது படிந்து மீள, இல்ல பரவாயில்ல என்றான் இறுகிய குரலில். மாதவிக்கும் அவனது தயக்கம் புரிந்ததுதான். அதற்காக கணவனிடம் சென்று சண்டையிட எல்லாம் அவரால் முடியாதே. அப்படியே சண்டை போட்டாலும் சங்கர் கேட்க மாட்டார் என்று அவருக்கு நன்கு தெரியும். மாதவியிடம் ஒரு மாத்திரை கவரை எடுத்து கொடுத்த அபயசிம்மன், அவளோட மாத்திரை எல்லாம் நேத்தே தீர்ந்து போயிருக்கும், இது அவகிட்ட கொடுத்துடுங்க என்றவனின் பார்வை அவனையும் மீறி அவள் தென்படுகிறாளா என்று வீட்டினுள் தேடியது. அதை கண்டு கொண்ட மாதவி, ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள்ள என்றவர் விடுவிடுவென்று வீட்டினுள் சென்று மகளிடம் விஷயத்தை கூறினார். என்னம்மா சொல்ற? அவரா வந்திருக்காரு என்ற பிரதீபா வேகமாக எழுந்து கொள்ள, ஏய் மெல்லடி என்று அதட்டினார் மாதவி. அதன் பின்பே பிரதீபா தன் வேகத்தை குறைத்து கொண்டு சாதாரணமாக நடந்து வீட்டின் வாசலுக்கு வந்தாள். தந்தை வண்டியை கழுவிக்கொண்டு இருப்பது எல்லாம் அவளது கவனத்தில் பதியவே இல்லை. பார்வை மொத்தமும் கணவனின் மேல்தான் இருந்தது. வெகு நாட்கள் கழித்து அவனை நேரில் பார்க்கின்றாள் அல்லவா? ஆம், கடந்த வாரத்தில் அலைபேசியில் ஓரிரு வார்த்தைகள் பேசியதோடு சரி, இப்போதுதான் கணவனை நேரில் சந்திக்கிறாள். அருகில் வந்து நின்ற மனைவியை ஆழ்ந்து நோக்கிய அபயசிம்மன் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தார். அவள்தான் எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக வாயை திறந்தாள். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மாமா எப்படி இருக்காரு? அவரோட தினமும் போன்ல பேசுறதான, அவர்கிட்டயே கேட்கறது என்று அவன் நக்கலாக கேட்க அவள் நாக்கை கடித்து கொண்டாள். அது அது என்று தடுமாறியவளின் கண்கள் அவனது காக்கி உடையின் மேல் பதிய,
இன்னைக்கும் டியூட்டி இருக்கா என்று கேட்டாள். அவன் ஆம் என்பது போல தலையை மட்டும் அசைக்க அவள் கையை பிசைந்தாள். அபயசிம்மன் அடக்கப்பட்ட புன்னகையுடன் மனைவியை பார்ப்பதையும் பிரதீபா அசடு வழிந்து கொண்டே தடுமாறுவதையும் கண்ட சங்கர், இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து என்று முணுமுணுத்துக் கொண்டே பக்கெட் தண்ணீரை தூக்கி அப்படியே வண்டியின் மேல் ஆத்திரத்துடன் ஊற்றிவிட்டு கீழே போட்டார். அந்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்க்க போன மனைவியின் கன்னத்தை பற்றி தடுத்த அபயசிம்மன், அங்கெல்லாம் பார்க்க வேணாம் என்றாள். அவளும் புரிந்து கொண்டு சரி என்று தலையசைத்தவள், அப்புறம் என்று அவனையே கேட்க, சட்டென நான் கிளம்புறேன் என்றவன் வண்டியை கிளப்பினான். நொடியில் அவளது முகம் சுருங்கி போக, அவ்வளவுதானா என்று கேட்டால் ஏக்கமாக. ஈவினிங் கிளம்பி ரெடியாரு, வந்து அழைச்சிட்டு போறேன் என்ற சிம்மன் இதழோரம் வளைந்த மெல்லிய புன்னகையுடன் சென்றார். கணவனின் வாகனம் சென்ற திசையிலேயே பார்வையை பதித்திருந்த பிரதீபாவின் இதழ்களும் புன்னகையில் வளைந்தது. அவளும் அதை கேட்கத்தானே அவனிடம் தடுமாறி நின்றாள். அப்படியே மாதங்கள் உருண்டோடியது. பிரதீபாவுக்கு 9ஆம் மாதம் நடைபெற வளைகாப்புக்கு ஏற்பாடு செய்தார் சாரதி. அதற்காக 2 வாரங்களுக்கு முன்பே புடவை எடுப்பதற்காக மனைவியை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றான் அபயசிம்மன். அது ஒரு பெரிய மால், எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும் பிரபலமான இடம். சாம்பல் நிற டி-ஷர்ட்டும் காக்கி நிறத்தில் பேண்ட்டும் அணிந்திருந்தான் அபயசிம்மன். கண்களில் கூலிங் கிளாஸ் இருந்தாலும் அவனது முகம் கடுமையை மட்டுமே வெளிக்காட்டியது. தனது அடர்ந்த மீசையை முறுக்கிக் கொண்டே அவன் நடக்க, அவன் அருகே இளம் பச்சை நிற புடவையில் மேடிட்டு இருந்த வயிற்றை ஒற்றை கையால் பிடித்து கொண்டே அன்னநடை நடந்தாள் பிரதீபா. அவளது முகம் தாய்மையினால் பூரித்து காணப்பட்டது. இருவரும் லிப்டில் ஏறி 2ஆம் தளத்திற்கு சென்றார்கள். அங்கிருந்த ஒரு துணி கடையினுள் இருவரும் நுழைய, அந்த கடையின் ஓனர் இவனை கண்டதும் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து நின்று, வாங்க சார் வாங்க என்றார் விரிந்த புன்னகையுடன். பதிலுக்கு சின்னதாய் தலையை மட்டும் அசைத்த அபயசிம்மன் கடையை நோட்டம் விட்டான். அவனது பார்வையை கண்ட கடை ஓனர் அவனிடம் வந்து நின்று, என்ன சார் அப்படி பாக்குறீங்க, எல்லாம் புது கலெக்ஷன் தான் சார் என்றார். புடவை செஷன் எங்க இருக்கு என்று அவன் கேட்க, அவரோ அருகில் இருந்த பிரதீபாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, மேடம்க்குங்களா சார் என்று வினவினார். அதற்கு அபயசிம்மன், ஆமா, வளகாப்புக்கு புடவை எடுக்கணும் என்றார். பேஷா எடுத்துடலாம் சார், வாங்க வாங்க மேடம் என்றவர் அவர்களை அழைத்து கொண்டு பட்டுப்புடவை இருக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கிருந்த பணியாளரிடம், புதுசா வந்த புடவைங்களை எல்லாம் எடுத்து காட்டுமா என்றவர் மற்றொரு பணியாளரை அனுப்பி இருவருக்கும் ஜூஸ் கொண்டு வர சொன்னார். ஜூஸ் எல்லாம் வேண்டாம் என்று மறுத்த அபயசிம்மன் பிரதீபாவிடம் புடவைகளை பார்க்க சொன்னான். அவள் தன் முன் எடுத்து போட்ட புடவைகளை பார்வையிட்டாள். அதில் கத்தரிப்பூ நிறத்தில் தங்க நிற பார்டர் வைத்த புடவை அவளுக்கு பிடித்து போக, அதை கையில் எடுத்து தன் மேல் போட்டு கணவனை பார்த்தவள், எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு என்று சொல்ல, அவன் கடை ஊழியரை நோக்கி, இத பில் போடுங்க என்றாள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லையே என்று அவள் பதற்றத்துடன் கேட்க, எல்லாம் ஓகே தான், நீ வா, உனக்கு வேற மெட்டர்னிட்டி ட்ரெஸ், கர்ப்பகாலத்தில் அணியக்கூடிய வகை உடைகளை எல்லாம் வாங்கலாம் என்றவன் அவளை அழைத்து கொண்டு வேறு பக்கம் சென்றான். இருவரும் சிரிப்பும் சீண்டலுமாக உடைகளை வாங்கி முடித்தார்கள். இடையிடையே பிரதீபா அவனது போனில் செல்ஃபி எடுக்க சொல்ல, அவனும் மெல்லிய புன்னகையுடன் புகைப்படங்களை எடுத்தான். அதையெல்லாம் 2 விழிகள் குரோதத்துடன் பார்த்து கொண்டிருந்ததை பாவம் அவர்கள் அறியவில்லை. அதோ இதோ வென்று இருந்த வளைகாப்பு நாளும் விடிந்தது. குளியலறையில் இருந்து வெளியே வந்த பிரதீபாவின் முகம் நாணத்தில் சிவந்து போய் இருந்தது. பின்னாடியே வந்து நின்ற அபயசிம்மனின் உதடுகள் புன்னகையில் விரிய பார்வையால் மனைவியை சிண்டினான். அவள் விலகிச் சென்று அலமாரியில் வாங்கி வைத்திருந்த வளைகாப்பு புடவையை எடுக்க போக, அவளை பின்னிருந்து தடுத்தவன் வேறொரு புடவையை அவளிடம் கொடுத்தான். மாம்பழ நிறத்தில் அடர்பச்சை நிற ஜரிகை வைத்து புடவையை தன் பூக்கரங்களால் மெல்ல வருடியவள் கணவனை கேள்வியாக பார்க்க, இப்போ இந்த புடவைய கட்டு என்றான் ஆழ்ந்த குரலில். இது அத்தை எடுத்து வச்ச புடவை தானே என்று அவள் கேட்க, அவன் ஆம் என்பது போல் தலையசைத்தான். அவள் மெல்லிய புன்னகையுடன் புடவையை கட்டத் தொடங்க அவன் அவளுக்கு உதவினான். இடையிடையே சில நிமிஷங்களும் அலங்கேறினாலும் நேரத்திற்கே அவளை தயார் செய்து விட்டான். பின்னர் அவனும் பட்டு வேட்டி சட்டைக்கு மாறியவன் மனைவியை அழைத்து கொண்டு மண்டபத்திற்கு சென்றான். அங்கே வளைகாப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. பிரதீபாவுக்கு ஜடை அலங்காரம் செய்யப்பட்டு மேடையில் அமர வைக்கப்பட்டாள். வளைகாப்பு விழா தொடங்கியது. அபயசிம்மனின் ரசனையான பார்வை மனைவியை விட்டு இம்மியும் நகரவில்லை. பதிலுக்கு பார்வை வழங்கியவளின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அதுதான் அவளின் கடைசி புன்னகை என்பதை அறியாமல்
கதிர்வேலும் தன் மனைவியுடன் அங்கு வந்து இருந்தவன் அவளை மேடைக்கு அனுப்பிவிட்டு நண்பனின் அருகில் நின்று கொண்டான். தங்கள் பிள்ளைகளின் வாழ்வு சீராகி விட்டதாக எண்ணி மாதவியும் சாரதியும் மன நிம்மதியடைய அதில் மண்ணை அள்ளி போடவே மண்டப வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. செந்தில்நாதனும் இன்ன பிற காவல்துறையினரும் மண்டபத்தினுள் வந்தவர்கள் கதிர்வேலுவுக்கும் அபயசிம்மனுக்கும் சல்யூட் அடித்தார்கள். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சல்யூட் எல்லாம் எதுக்கு என்று கதிர்வேல் சிரித்துக் கொண்டே கூற, நோ சார், நான் என் கடமையை செய்யதான் வந்திருக்கேன் என்று விரைப்பாக கூறிய செந்தில் அரசு வாரண்டை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி படித்து பார்த்த கதிர்வேலுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனின் குழப்பமான நிலையை கண்ட அபயசிம்மன் நண்பனின் கையில் இருந்த காகிதத்தை வாங்கி படித்து பார்த்தான். பின் முகம் இறுக போ என்பது போல் தலையசைக்க செந்தில்நாதன் மேடைக்கு சென்றான். பிரதீபா அவனை புரியாமல் பார்க்க, கொலை செய்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்யறேன் என்றாள். அவள் அதிர்ந்து கணவனை பார்க்க அவன் அவளை பார்க்காமல் முகம் இறுக நின்றான். சாரதி அவசரமாக வந்து செந்தில்நாதனை தடுத்தவர் ஏன் என்று விளக்கம் கேட்டார். அவனும் சொன்னான், என்ன பேசுறீங்க, அது ஒரு ஆக்சிடென்ட், அதுவும் இல்லாம ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ்ல இப்ப எப்படி என் மருமகளை கைது செய்வீங்க? கேஸ ரீஓபன் பண்ணி இருக்காங்க சார். யாரு? நான் தான் என்ற குரல் வாசல் பக்கமாக ஒலிக்க எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே நின்று இருந்தது வேறு யாருமில்லை, பிரதீபாவின் அப்பா சங்கர் தான். உடனே அங்கே சலசலப்பு ஏற்பட மாதவி கணவனிடம் விரைந்து சென்று, ஏங்க இப்படி பண்றீங்க என்று ஆதங்கத்துடன் வினவினார். நான் நியாயத்தை தான் பண்றேன், நீ தான் ஒரு கொலைகாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்று பல்லை கடித்தார். 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணுங்க என்ற மனைவியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டார் சங்கர். இன்னொரு தடவை அந்த கொலகாரிய நம்ம பொண்ணு சொல்லாத என்று ஒற்றை விரலை நீட்டி எச்சரிக்கை செய்தவர் தனது போனை எடுத்து மனைவிக்கு காட்டினார். அதில் பிரதீபா அவளது அக்காவான பிரவீணாவை மலையிலிருந்து தள்ளிவிடும் காட்சி ஒளிபரப்பாக மாதவி வாயில் கை வைத்துக் கொண்டார். அந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் காட்டிய சங்கர் இறுதியாக பிரதீபாவிடமும் காட்ட அவள் கண்கள் கலங்க கணவனை ஏறிட்டாள். அவனோ அவளை வெறித்து பார்த்தான். ஏனெனில் அந்த ஆதாரத்தை காட்டிதானே அவன் அவளை மிரட்டி திருமணம் செய்தான். இப்போது அது அவளது தந்தையிடம் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இவனிடம் இருந்துதானே சென்றிருக்கும். அதை யோசிக்கும் போதுதான் சிறிது நாட்களுக்கு முன்பு அவர்கள் இருவரும் செக்கப்பிற்காக மருத்துவரிடம் சென்ற போது அவன் பேசியது நினைவுக்கு வந்தது. பிரதீபா உள்ளறையில் உடை மாற்றிக்கொண்டு வெளியே வர எத்தனைத்தாள். அப்போது மருத்துவர் அபயசிம்மனிடம், குட் சிம்மன், நான் சொன்னதுக்காக என் பேச்சு கேட்டு நீங்க உங்க பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனைவியை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கீங்க என்றார். அதற்கு அவன் புன்னகைத்து, நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க, அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்காளோ அதே அளவு அவ வயிற்றுல இருக்கிற என் அம்மாவும் சந்தோஷமா இருப்பான்னு என்றான். அப்போதே பிரதீபாவுக்கு உள்ளுக்குள் லேசாக உறுத்தியது. அவள் அதை பற்றி அவனிடம் கேட்க நினைத்தாள்தான். ஆனால் அதற்குள் அவன் வேறொரு வழக்கில் பிஸியாகிவிட்டான். செந்தில் பெண் காவலாளியை பார்க்க அவர் கைவிலங்குடன் பிரதீபாவின் முன் வந்து நின்றார். அவள் கண்களில் கண்ணீர் வழிய தன் இரு கைகளை நீட்டினாள். கண்ணாடி வளையல்கள் நிறைந்து காணப்பட்ட அவளது கைகளை கண்டு அந்த பெண் காவலாளி தயங்க, கதிர்தான் அது எல்லாம் வேண்டாம் என்றான். போலீஸ் பிரதீபாவை கைது செய்து அழைத்து சென்றது. கணவனை கடக்கும் நொடியில் நின்று அவனை ஏறிட்டு பார்த்தவள், ஃபைனலி என்னை பழி வாங்கி முடிச்சிட்டீங்கல்ல, அவ்வளோதானா, இல்ல இன்னும் மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா என்று விரக்தியில் கேட்க அவன் உணர்ச்சிகள் இன்றி அவளை ஆழ்ந்து நோக்கினான்.